நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
நூறாண்டு காலம் நீயும் நலமாக வாழ்ந்திட வேண்டும், அன்போரின் ஆசீரும் வேண்டும். நூறாண்டு காலம் நீயும் நலமாக வாழ்ந்திட வேண்டும், நல்லோரின் ஆசீரும் வேண்டும். இந்நாளை போல் இந்நாளும் அழகாக சிரித்திட வேண்டும், ஆண்டவனின் அருளும் பெற வேண்டும். இந்நாளை போல் இந்நாளும் அழகாக சிரித்திட வேண்டும், ஆண்டவரின் அருளும் பெற வேண்டும். நூறாண்டு காலம் நீயும் நலமாக வாழ்ந்திட வேண்டும், நல்லோரின் ஆசீரும் வேண்டும். சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையினப்போ, ஊரு மைந்திடணும் நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையினப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இருந்தா ஊர விளக்கு, கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இருந்தா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், அங்கு நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த
தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாளே இருக்குது தம்பி. every year on 14 November. This is the birth anniversary of your first Prime Minister, Pandit Jawaharlal Nehru. He loved children very much. Children fondly called him Chacha Nehru. This day reminds us that the Children's Day as the future of the nation. So children should be raised with love and care. Children's Day is very special day for all children. Thank you. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும்
போர்க்களமே. அது ஓடலாம், ஏன் ஓட மாட்டேங்குது? முன்னாக்க ஓடாதா? என்னவா? அப்படியா? அதே குட்டியில காட்டுன்னு கொண்டு வருவாங்களா? அதெல்லாம் வளர்க்குற யானை, சரியா? குட்டியா காட்டுன்னு கொண்டு வருவாங்க. அந்த குட்டி ஓடுமா ஓடாதா? ஓடும். நீ ஓடுறீங்கல்ல, அது மாதிரி ஓடுங்களா இருக்கும். அப்போ அது ஓடாம என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய சங்கிலியில் கட்டி போட்டுருவாங்க. அப்போ இந்த யானை என்ன பண்ணும்? ஓட முயற்சி பண்ணிச்சுன்னா அந்த சங்கிலி இழுக்குமா? அதால் ஓட முடியாது. அது இழுத்து இழுத்து பார்க்கும், அதால் உடைக்க முடியாது. அந்த யானை பெருசாக வளருதா? வளர வளர அதுக்கு மண்டையில் என்ன இருக்கும்? இந்த சங்கிலியை உடைக்க முடியாதுன்னு ஆழமாக பதிஞ்சிடும். அதனால வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த யானை என்ன பண்ணாது? ஓடாது. நல்லா பாருங்க, யானை காலில் ஒரு சங்கிலி கட்டி வச்சிருப்பாங்க. பார்த்துட்டீங்களா? எதுக்கு அந்த சங்கிலி? அந்த காலை சங்கிலி இருக்கிறதுனால அந்த யானை என்னைக்கும் நம்மளால ஓட முடியாது அப்படின்னு அந்த யானை ஓட முயற்சியே பண்ணாது. பாவமா இருக்குல்ல? இப்படிதானே இல்லையா? உங்களை போய் கட்டி போட்டு அப்படியே ஒருத்தர் குறைச்சி உட்காந்துருப்பீங்களா? ஆனா நம்ம அதை என்ன பண்றோம்? பாடம் படிக்கும் போது பண்றோம், எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு சயின்ஸ் வராது, எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னு நீங்களே என்ன பண்றீங்க? காலில் சங்கிலி வச்சு கட்டி வச்சிருக்கீங்க. அப்புறம் வளர வளர மேக்ஸ் வந்து வராமலே போயிடும், அப்புறம் இந்த இங்கிலீஷ் வராமலே போயிடும். அந்த யானை மாதிரி மாற போறீங்களா? இல்லை முயற்சி பண்ணி திரும்ப திரும்ப மேக்ஸ், சயின்ஸ், ஆங்கிலம் இதெல்லாம் படிக்க போறீங்களா? படிக்கணுமா? அப்புறம் என்ன பண்ணணும்? ஆசிரியர் சொல்லித்தரத நல்லா படிக்கணும், சந்தேகம் வந்தால் கேட்கணும், புரியலைன்னா திரும்ப திரும்ப படிக்கணும். அப்போதான் நம்ம பெருசாக வளரும்போது நம்மளை யாரும் கட்டி எங்கேயும் போட முடியாது. என்ன பண்ணுவோம்? தைரியமாக வெளிநாட்டுக்கு போய் நிறையா சம்பாதிச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம். நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னா நிறைய படித்து பெரிய வேலைக்கு வந்தால் தான் நிறைய பேருக்கு நீங்கள் உதவி பண்ண முடியும். உதவி பண்ணலாமா? சரி, அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். நன்றி. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். அம்முனி என் பொம்முனி, மம்முனி என் மின்மினி. தண்ணீரும் ஒன்னாதான் இருந்துச்சு, விலை இல்லாம கடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறுச்சு, தடுமாறி நின்னுச்சு. நிலா உள்ள தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். ஆறிருக்கும் பக்கத்தில் ஊரு வாழ்ந்துச்சு, வரலாறு சொல்லுச்சு. ஊரு மட்டும் இருக்குது, யார மட்டும் காணல, போன இடம் தெரியல. பறவை நட்ட காடுகளை பாதி ஜனம் அழிக்குதே, நன்றி சிரிக்குதே. ஆறறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. என்ன போல தண்ணி இருக்கும், எல்ல கோட்டை போடுறேன், வறுமை கோட்டை வளர்க்குறேன். இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பார்க்குறேன், அடிமையாக்க நினைக்கிறேன். இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவி இங்கே வாழுண்டா, மனுஷ பையன் இன மட்டும் மண்ணாகி போகுண்டா. தேங்க்யூ. நம்ம சீக்கிரம் போனாலே இந்த முதலாளியா சொல்லி இவ்வளோ லேட்டா போறோம், என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. சரி பாத்துக்கலாம். ஒருவன் முதலாளி வீட்டை சுத்தி பெரிச்சாலி. பலமா இருக்க கடைக்கு ஒரு நேரம் ஆயுது. இல்ல முதலாளி, வரும்போது சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டு முதலாளி. சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டா டயர்
பஞ்சர் ஆயிட்டா? சரி, நான் வேலை வச்சுனா வெளியே போக வேண்டிய இருக்கு. நேற்று நைட்டு தான் வந்து பொம்மைலாம் வந்து இறங்கிருக்கு. எதையும் தொடாம கடையை கிளீன் பண்ணிட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா நான் வந்துடுவேன், நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். முதலாளி, நம்ம தொடாதன்னு சொன்னாலே தொடுவோம். இந்த முதலாளி எதுக்கு தொடான்னு சொல்றாங்க? நம்ம தொட்டுதான் பாத்துருமே. என்ன இந்த பொம்மை என்ன கை இப்படி வச்சிருக்கு? கையை கூப்பி வச்சிடும். வாங்க நவனத்தங்கனா, வாங்க நவனத்தங்கனா, வாங்க நவனத்தங்கனா, வாங்க நவனத்தங்கனா. அங்கிருந்து வருது. வாங்கோ 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 வாங்கோ. இந்த பொம்மையை ஜவுளி கடையில வச்சிடலாம் போலயே. வாங்க வாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தண்ணி தர எடுத்துட்டு சரி நம்ம தண்ணி குடிச்சுட்டு வரோம். என்ன எங்க பொம்மை கை இப்படி வச்சிருக்கு? சரி நம்ம ஜூஸ் பாட்டில் இதுல மாட்டி விட்டு பார்க்கிறோம். குளிக்கி வச்ச குளிக்கி வச்ச குளிக்கி வச்ச கக்கா கோலா போல குளிக்கி வச்ச குளிக்கி வச்ச குளிக்கி வச்ச கக்கா கோலா போல. இந்த பொம்மை வீட்டுக்கு யார்கிட்ட இருந்தாளிகள் வந்தா நம்ம தண்ணி குடிக்க தேவையில்லை போல, இதே கொடுத்து போல. ஐயோ, நம்ம பொம்மை வானல் வரக்கூடாது. நம்ம பொம்மையே பார்த்துட்டு இருக்கோம், தூக்கணும் இடத்துல எல்லாத்தையும். வானல் எல்லாத்துக்கும் ஒரு பொம்மை வாங்கி வச்சிருக்காரு. தூக்கிறதுக்கு ஒரு பொம்மை வச்சா எப்படி இருக்கும்? கார் மேல காரை போட்டு நம்ம சொகசா உட்காந்துருக்கோம். என்ன அந்த பொம்மை கையை இப்படி வச்சிருக்கு? சரி நம்ம தொடக்கத்தை மாத்தி விட்டுரும். இது தொடக்கமா? சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தான் நானும் குப்பை ஏடுதான். சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தான் நாடும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை நடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் வீடுதான். இந்த மாதிரி பொம்மையதான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி பொம்மை இருந்தா நம்ம காலுகளை காலை போட்டு கட்டணும். சரி ஓரமா வச்சுக்கணும். என்ன எங்க பொம்மை கை இப்படி வச்சிருக்கு? இந்த உலகத்துக்கே பிடிக்காத வந்து எல்லாரும் படிப்பு தான். இந்த பொம்மை மட்டும் படிக்கிற மாதிரி வச்சிருக்கு. கையில புக்கை மாட்டி விட்டுற வேண்டியதான். படிக்கணுண்ட கால ஏந்திரி வேகம் நாள் வந்துடுச்சு எனக்கு தலைவலி. ஏற்கனவே நான் சோம்பேறி பச்சைக்கு பயந்து படிச்சுட்டு இருக்கேன் டெய்லி ராத்திரி. எல்லா பொம்மையும் அதே இடத்துலயே வச்சிடும். எல்லா பொம்மையும் ஒரே நேரத்துல அசைஞ்சா எப்படி இருக்கும்? எல்லா பொம்மையும் அதது வேலையை பண்ற மாதிரி நம்ம வேலைங்கிறதை படிக்கிறது தானே. நம்மளும் படிச்சு நேரு மாமா மாதிரி முன்னேறணும். நன்றி, வணக்கம். ஆயிரம் இருந்தாலும் கொண்டாடு கொண்டாடு உண்மை கொட்டி வந்து கொண்டாடு வித்து ஒன்று விளைச்சாங்க முத்து விளைக்குது நன்னாடு
சொன்னாங்க. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மழையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நம்ம விளையாட எல்லாம் கெட்டது கெட்டது, எல்லாம் கொட்டுது கொட்டுது, எல்லாம் கெட்டது கெட்டது, சொல்ல முடியாத கொண்டாடு கொண்டாடு கொண்டாடு, பச்சை மரக்கிளிகள் போல வாழ்ந்து கொண்டாடு. நாடு 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 ஐயோ இருந்தாலும் கடவுள் தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு கொண்டாடு பிந்து கொண்டு வெளிச்சாங்க முத்து வேலை கிடக்கும் நாடு. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மழையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நம்ம விளையாட எல்லாம் கெட்டது கெட்டது, எல்லாம் கொட்டுது கொட்டுது, எல்லாம் கெட்டது கெட்டது, சொல்ல முடியாத மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மழையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நம்ம விளையாட எல்லாம் கெட்டது கெட்டது, எல்லாம் கொட்டுது கொட்டுது, எல்லாம் கெட்டது கெட்டது, சொல்ல முடியாத. One, two, three. Ready, start. இந்திய தாயின் குழந்தைகளே, நேரு மாமா பாருங்கள். இந்திய தாயின் குழந்தைகளே, நேரு மாமா பாருங்கள். அத்தியந்த தினம், நமது தினம், அத்தியந்த தினம், நமது தினம். கொண்டாட வாருங்கள், கொண்டாட வாருங்கள், கொண்டாட வாருங்கள், கொண்டாட வாருங்கள். இந்திய தாயின் குழந்தைகளே, நேரு மாமா பாருங்கள். இந்திய தாயின் குழந்தைகளே, நேரு மாமா பாருங்கள். சேசன்றா வரிகண்டா காந்தி துணைகின்றா, சேசன்றா வரிகண்டா காந்தி துணைகின்றா. சுகந்திர இந்திய பிரதமரா வருவது திட்டங்கள் வருகின்றார். சுகந்திர இந்திய பிரதமரா வருவது திட்டங்கள் வருகின்றார். தனக்காக வாழாமல் நமக்காக வாழ்கின்றார். தனக்காக வாழாமல் நமக்காக வாழ்கின்றார். இந்திய தாயின் குழந்தைகளே, நேரு மாமா பாருங்கள். இந்திய தாயின் குழந்தைகளே, நேரு மாமா பாருங்கள். கல்வியது ஒரு சொத்து, கட்டாயம் நமக்கென்று. கல்வியது ஒரு சொத்து, கட்டாயம் நமக்கென்று. ஆசிய ஜோதி நமக்கென்று, அடித்தளமிட்டார் அன்போடு. ஆசிய ஜோதி நமக்கென்று, அடித்தளமிட்டார் அன்போடு. படிப்பாலே உயர்த்திடுவோம், பாரதத்தை காத்திடுவோம். படிப்பாலே உயர்த்திடுவோம், பாரதத்தை காத்திடுவோம். இந்திய தாயின் குழந்தைகளே, நேரு மாமா பாருங்கள். இந்திய தாயின் குழந்தைகளே, நேரு மாமா பாருங்கள். நமது தினம், அப்பிரந்த தினம், நமது தினம். கொண்டாட வாருங்கள், கொண்டாட வாருங்கள், கொண்டாட வாருங்கள், கொண்டாட வாருங்கள். இந்திய தாயின் குழந்தைகளே, நேரு மாமா பாருங்கள். இந்திய தாயின் குழந்தைகளே, நேரு மாமா பாருங்கள். நன்றி. பிரகாஷ், நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் நேருவை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன். அலகாபாத் புலவர், ஆசிய ஜோதி, இந்திராவின் தந்தை, ஈடலார் தலைவர், உண்மை காந்தி தொண்டார், ஊக்கத்தில் உயர்ந்தோர், எல்லோருக்கும் நண்பர், ஏழை பங்காளர், 5 ஆண்டு திட்டநாயகர், ஒற்றுமைக்கு உழைத்தவர், ஓங்கு புகழ் இந்திய அவ்வை வழி வாழ்ந்தவர், இத்தே ரோஜாவின் ராஜா, நேரு திருமணனார். பெற்றோர்கள் அம்மா அப்பா டம்மி, நீங்க ஜீனியஸ். அப்ப குழந்தைகளாகி நீங்கள் உங்களுக்கு இயற்கையிலேயே கடவுள் ஜீனியஸாக, நல்ல திறமைசாலிகளாக, நல்ல உயர்ந்தவர்களாக, நல்ல கலைஞர்களாக, கலைத்திறன் மிக்கவர்களாக கடவுள் உங்களை இந்த வருங்காலத்திலே படைத்திருக்கிறார். எனவே நீங்க ஜீனியஸ். உங்க அம்மா அப்பா பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படிதானே? சரிதானே? ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்களும் அம்மா அப்பாவுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. அப்போ உங்களால இன்னும் அதிகமாக வளர முடியும், வாழ்த்த முடியும், எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். உங்களுக்காக அருள் சகோதரிகள், ஆசிரியர்கள் எவ்வளவு பேருக்கு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து வளருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இது 8ஆம் கிளாஸ்ல, கடந்த ஆண்டு 8ஆம் கிளாஸ் படிச்சாங்க. அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இல்ல, அப்படிதானே? கடவுளா பார்த்து அவங்களுக்கு ஒரு பரிசு 5000 ரூபாய். நம்ம கிடைச்சா நல்லா இருக்கும், உனக்கு கிடைச்சா நல்லா இருக்குல்ல, ஓ உனக்கு கிடைச்சா நல்லா இருக்குல்ல, உன்னால கிடைக்க முடியுமா? முடியும். அப்படி நல்லா படிங்க. இந்த ஆண்டு 8ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க
ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 பேருக்குமே இதே போல இந்த பரிசு கொடுக்கப்படும். சரியா? ஒவ்வொரு ஆண்டும் அப்புறம் அடுத்து 7ஆம் கிளாஸ் படிக்கிறோம், அடுத்து 8ஆம் கிளாஸ் வரும்போது உனக்கும் அதே போல உண்டு. எனவே நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, எல்லாவற்றிலும் சிறப்பாக இருங்கள். எனவே இந்த அருமையான நாளிலே குழந்தைகளாக உங்களுக்கு வாழ்த்துகள். இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய 2 பேருக்குமே நாம் அனைவர் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்து நாம் சிறப்பாக தொடர்ந்து இந்த பணி சிறக்க வேண்டும். ஒரு உடல் ஆன்மீக சிறப்பாக தெரிவிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நாடக கதையின் பெயர் ஏமாற்றுபவன் ஏமாறுவான். ஜம்ஜம் மருத்துவமனையின் டாக்டர் கார்த்திக் மிகச்சிறந்த மருத்துவர். இங்கு ஒருவருக்கு சிகிச்சை அளிக்க ரூபாய் 500 வழங்கப்படும். நோய் குணமாகவில்லை என்றால் ஃபீஸ் 500 ரூபாயுடன் மேலும் 500 ரூபாய் சேர்த்து 1000 ரூபாயாக திருப்பி தரப்படும். காட்சி 1 செப்டம்பர் 14. என்ன புதுசாருக்கு? ஜம்ஜம் மருத்துவமனை டாக்டர் ஏ கார்த்திக் MBBS. நோய் குணமாகவில்லை என்றால் ஃபீஸ் 500 ரூபாய் பிளஸ் 500 ரூபாய் திருப்பி தரப்படும். சரி, இன்னைக்கு வேலைக்கு போகாமையே 500 ரூபா வாங்கிட வேண்டியதான். நர்ஸுங்க வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்களா? எங்க டாக்டர் பார்த்துட்டு வாரு. சீக்கிரம் போங்க. டாக்டர் இன்னைக்கு செம கூட்டம் டாக்டர். அப்படியா? எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லுங்க உள்ள. சரிங்க டாக்டர். டோக்கன்காரரே, எல்லாரையும் டோக்கன் போட்டு டாக்டர் உள்ள வர சொன்னாங்க. ஆளை ஃபர்ஸ்ட் இருக்கு. ஹலோ, உங்கள் ஊர்? வயசு எந்த ஊரில் இருந்தீங்க? ஆர்வம்லாம் இருக்கு. இருங்க டாக்டர் பார்ப்பீங்க. செகண்ட் வயசு நாங்க. உங்கள் ஊர்? உங்கள் பேர்? முத்துக்குமார். உங்கள் வயசு? 36. உங்களுக்கு நார்மலாக இருக்கு. இருங்க டாக்டர் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் போங்க. வணக்கம் டாக்டர். பையனுக்கு வயவில் டாக்டர். நைட் என்ன சாப்பிட்டான்? புரோட்டா கோழி குருமான் சாப்பிட்டான் டாக்டர். நீங்கள் அதெல்லாம் இதில் உட்கார வேண்டாம். நீங்கள் ஏன் அதெல்லாம் வாங்கி குடிக்கீங்க? கேட்க மாட்டேன் எனக்கு. அந்த கோழி குருமான் புரோட்டா என்ன டாக்டர் செஞ்சாங்க? நீங்கள் பச்சை காய்கறியெல்லாம் சமைச்சு கொடுக்க வேண்டியது தானே? இப்போ வாட்டு வயிறு வலி தான் வந்திருக்கு. இதை தொடர்ந்து சாப்பிட்டா என்ன வியாதி வரும்னே சொல்ல முடியாது. சவனம் கூட வாங்கி கொடுக்க பார்த்தேன் டாக்டர். சரியாகலன்னு கொடுத்தாங்க டாக்டர். உங்கள்கிட்ட யார் சொன்னா? நாங்கள் தான் டாக்டர். சவணப்பூர் மருந்து உங்கள்கிட்ட யார் சொன்னா? நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காதீங்க. ஒன்று அரித்த மூலிகை வச்சு மருந்து செய்யுங்க. இல்லாட்டி அப்படி சரியாகலன்னா என்கிட்ட வாங்க. சரி டாக்டர். அதை கொடுங்க, சரியாயிடும். நர்ஸ் தாங்க, இதை கொடுங்க. ஒழுங்கா சாப்பிடாம பச்சை காய்கறிகளை மட்டும் சாப்பிட வேண்டியது தானே? ஏன் அடம்பிடிக்க? நாங்கள் இதை நர்ஸிட்ட கொடுத்து இந்த மருந்து மாத்திரை எடுத்துருக்கேன். நாங்கள் இந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு முன்னுக்கிட்டே இருக்கா? ஆ கேட்டியா? கோழி குருமா புரோட்டாவும் சாப்பிடான்னு சொன்னேன். இப்படி சாப்பிட்டு எனக்கு 500 ரூபாயை செலவழித்து வச்சுட்டேன். வா இப்போ மட்டும் கொஞ்சம் மட்டும் பரவாயில்லையா? பரவாயில்ல டாக்டர். சாப்பிடாம இரு. சரி டாக்டர்.
செகண்ட் பேஷண்ட் வாங்க. உட்காருங்க. என்ன பண்ணுது? டாக்டர் ரொம்ப நாக்கெல்லாம் வறண்டுதே இருக்கு டாக்டர். டேஸ்ட் தெரியல, மனம் தெரியல. அதுக்காக மாத்திரை தாங்க டாக்டர். அப்படியா? நர்ஸ் அந்த 11ஆம் நம்பர் பாட்டில் இவன் வாயில 2 டிராப்ஸ் ஊற்றுங்க. டாக்டர் இவன் மனம் ஊத்துறா. நல்ல மனசுவை எல்லாம் தெரியுது, நீங்க போலாம். சரி 500 ரூபாய் ஏமாந்துட்டேன். 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 500 ரூபாய் ஏமாந்துட்டேன். சரி அடுத்த ஆட்டை பார்த்துக்கலாம். காட்சி 2 அக்டோபர் 14. வயசு வயது முடியும்ராஜ். நார்மலா இருக்கு. நீங்க டாக்டர் பாப்பீங்க. அடுத்தவங்க வயசு இந்த ஊர்ல இருந்து வரீங்க? போட்டு வந்தீங்களா? சீட்டுங்க தொண்டேன். உங்களுக்கு நார்மலா இருக்கு. நீங்க டாக்டர் பாப்பீங்க. வேற பேஷண்ட் போங்க. தலைவலிக்கு எதனால? செல்லவிட்டு உங்க தலைவலி போயிரு. அப்படியா? நீங்க ஏன் செல்ல வச்சு குடிக்கீங்க? வீட்டு ஓடி போயிட்டோம். எப்படியும் வீட்டுக்கு தானே வரணும், வேற எங்க போவான்? சரி டாக்டர். இனிமையாடி செல்லு கொடுக்காம இருங்க. உனக்கு எதுக்கு படிக்கிற வயசுல செல்லுலாம்? இனிமையாடி செல்லு பார்க்காம செல்லு கொடுக்காம இருங்க நீங்க 2 பேரும். உங்களால தான் அவன் கெட்டு போறான். சரி டாக்டர். இப்போ நான் மருந்து எழுதி தரேன், அதை மட்டும் இப்போ கொடுங்க, சரியாயிடும். நர்ஸ் இருந்தாங்க, நர்ஸிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க, இந்த மாத்திரையை வீட்டுக்கு போய் வெந்நீரை கொதிக்க வச்சு வந்து கொடுத்துருங்க. இப்போ பிறப்பில்லையா? சரி போங்க. வணக்கம் டாக்டர். உட்காருங்க. நீங்க எப்போ வந்தீங்களோ போன மாசம்? ஆமாம் டாக்டர். சரி இந்த மாசம் என்ன பண்ணுது? டாக்டர் ரொம்ப ஞாபகம் மறதியாக இருக்குது டாக்டர். சில சமயம் காலையில் சாப்பிட்டது மதியானம் சாப்பிட்டதே மறந்து போயிடுது. சில சமயம் வீடே மறந்துடுறேன் டாக்டர். ஓ அப்படியா? அதுக்கு இந்த வாரம் ஒரு மாதிரி நர்ஸ் அந்த 11ஆம் நம்பர் பாட்டில் எடுங்க. டாக்டர் அந்த 11 நம்பர் பாட்டில் வேண்டாம், அதில் மனம் இருக்கும். போன மாசம் உள்ளதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இன்னைக்கு காலையில் நடந்ததா உங்களுக்கு மறந்துட்டு நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க போகலாம். மறந்துட்டேன். உங்க பேரு? உங்க வயசு? உங்க ஊரு? உங்க ஊரு? உங்களுக்கு நார்மலா இருக்கு. இருங்க டாக்டர் பாருங்க. அடுத்து வாங்க. அக்கா என்ன பண்ணுது? உங்க பேரு? வயசு? பட்டாண்டி விலை. நார்மலா இருக்கு. நீங்க பாருங்க பாரு. போங்க போறது. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. என்ன பண்ணுது? முட்டிலாம் வலிக்குது. எதனால? நல்லா சத்துள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. இப்போ நர்ஸிட்ட ஒரு மருந்து சொல்கிறேன், அந்த மருந்தையும் போடுங்க. அது ஒரு ஆயில்மெண்ட் போட்டு விடுவாங்க, சரியாயிரும். நல்லா பால் முட்டைலாம் சாப்பிடுங்க. என்னால் வைக்கீங்க? என்னால் வைக்கீங்க? டாக்டர் உட்காந்தா முட்டு வலிக்குது, நெஞ்சா வலிக்காம டாக்டர். என்ன வேலை பார்க்கிங்கன்னு தானே கேட்டேன். விவசாயம். சரி, இப்போ நான் ஒரு ஆயில்மெண்ட் மருந்து எழுதி தரேன், அதை நர்ஸிட்ட கொடுங்க. நர்ஸ் இந்தாங்க, இதை உங்களுக்கு கொடுங்க.
வீட்டில் போய் போடுங்க. நர்ஸ் வலிக்குது. இப்போ பரவாயில்லையா? சரி நீங்கள் போங்க. அடுத்த பேஷண்டா போங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், உட்காருங்க. உங்களுக்கு என்ன செய்யுது? கண்ணு ரொம்ப மங்களா தெரியுது டாக்டர். நீங்கள் போன மாதம் வந்தீங்களோ? சரி, இந்த மாதம் என்ன பண்ணி சொல்லுங்கள். கண்ணு ரொம்ப மங்களா தெரியுது டாக்டர். ஓ அப்படியா? நர்ஸ் அந்த ஒரு சொட்டு மருந்து இருக்கும், அதை எடுத்து 2 ட்ராப்ஸ் அவங்க கண்ணில் விடுங்க. கொஞ்ச நேரம் படுக்க வைங்க. நர்ஸ் இப்போ கொஞ்சம் மட்டும் பரவாயில்லையா? டாக்டர் முறையாட்டு கொஞ்சம் மக்களாக தான் தெரிஞ்சு, இப்போ சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது டாக்டர். ஓ அப்படியா? சரி, நாங்கள் செஞ்ச ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பலனாகல, அதனால் 500 + 500 1000 ரூபாய் உங்கள்கிட்ட தந்துடுறோம். நாங்கள் டாக்டர் இதில் டாக்டர் மாட்டினீங்களா? இப்போ அது கண்ணு நல்லா தெரியுது, நோட்லாம் பார்க்க தெரியுது. உங்களுக்கு எப்படி கண்ணு தெரியல நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஏமாத்தாதீங்க, நீங்கள் போகலாம். இனிமேல் ஆஸ்பத்திரிக்கு வந்து இப்படி ஏமாத்தலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி இருக்குது, போட்டு விட்டு இப்படி வாயை திறக்க முடியாது. போடுங்க. டாக்டர் நல்ல விவரமான டாக்டராக தான் இருக்காரு. ஏமாற்றுபவன் ஏமாறுவான். நாம் யாரையும் ஏமாற்ற நினைக்கக்கூடாது. நன்றி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி